ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காவும் மாசி கருவாடும் வச்சு சூப்பரான ஒரு கூட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு வத்தல் மிளகாவையும் பிச்சு போட்டுடலாம். மாசி கருவாடை நான் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா தட்டி மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருப்பேன். இதை நான் மாசி சம்பல் வைக்கிறதா இருந்தாலும், மாசி போட்டு உள்ளி தக்காளிலாம் போட்டு கறி வைக்கிறதா இருந்தாலும், இந்த மாதிரி வாழைக்காய் போட்டு தோரம் வைக்கிறதா இருந்தாலும் இதை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். நார்மலாக வாழைக்காய் தோரம் வைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி மாசு கருவாடு போட்டு வைக்கும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் போல் மாசி கருவாடு பொடியை சேர்த்துடலாம். இந்த சூடான எண்ணெயில் தான் இந்த மாசு கருவாட்டு பொடியை சேர்க்கணும். அப்போ தான் ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். போட்டதுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உடனேயே சேர்த்துற வேண்டியது தான். நிறைய நேரம் எண்ணெயிலேயே போட்டுட்டிங்கன்னா அந்த மாசு கருவாடு கரிஞ்சு போயிடும். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கிடலாம். 2 வாழைக்காவை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அதனால தான் நான் வெங்காயத்தையும் தக்காளியையும் வதக்கிட்டுருக்கேன். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வாழைக்காவை சேர்த்துடலாம். வாழைக்காவை போட்டதுக்கு அப்புறமா தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த எண்ணெயிலேயே வாழைக்காவை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு அரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு மசாலாவுக்கு நான் தேங்காய் துருவி அதில் கொஞ்சம் சீரகம், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டும் போட்டு நான் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். நார்மலாக கூட்டு பொரியல் வைக்கிறதுக்கு நம்ம எப்படி தேங்காய் ரெடி பண்ணிக்கிடுவோமோ அந்த மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். க்ரஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காவையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். அரைச்சி போட்டிருக்க தேங்காயில் இருக்கக்கூடிய இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய் நல்லா குக் ஆயாச்சு. ஓவர் குக் ஆகிட்டுனா ஒன்றோடி ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டாகிட்டு இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மாசு கருவாட்டு பொடி போட்ட வாழைக்காய் துவரன் ரெடி ஆகிட்டு சாம்பார் கூட ரசத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்ற ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.